Hello friends, welcome to Learners Forum. இந்த வீடியோல நம்ம NLC இந்தியா லிமிடெட்ல ரிலீஸ் ஆயிருக்க நோட்டிபிகேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த நோட்டிபிகேஷன் யாருக்காக அப்படின்னா கிராஜுவேட் அண்ட் டெக்னீஷியன் அப்ரெண்டிஸுக்கான நோட்டிபிகேஷன் டீடைல்ஸ். ஸோ டிசிப்ளின் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்ல 84 ஸ்லாட்ஸ் இருக்கு, டெக்னீஷியன்ல 77 இருக்கு, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்ல 81 அண்ட் 73 அப்படின்னு கிராஜுவேட் அண்ட் டெக்னீஷியன் அப்ரெண்டிஸுக்கு ஸ்லாட் இருக்கு. சிவில் இன்ஜினியரிங்க்கு 26 and 19, instrumentation engineering-க்கு 12 and 7, chemical engineering-ல graduate apprentice-க்கு 10 slots இருக்கு, mining engineering-க்கு 49 and 30 slots, computer science engineering 45 and 18 slots, electronics and communication engineering 4 and 8 slots, nursing-க்கு 25 and 20 slots அப்படின்னு டோட்டலா graduate apprentice-க்கு பார்த்தீங்கன்னா 336 slots இருக்கு, technician apprentice-க்கு 252 இருக்கு. ஸோ இந்த ட்ரைனிங்கான டியூரேஷன் வந்து 1 year அண்ட் மந்த்லி ஸ்டைஃபண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிராஜுவேட் இன்ஜினியரிங் அப்ரெண்டிஸ்க்கு வந்து 50,028 rupees அண்ட் டெக்னீஷியன் அப்ரெண்டிஸ்க்கு 12,524 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஃபார் கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டிகிரி இன் இன்ஜினியரிங் ஆர் டெக்னாலஜி கேட்டிருக்காங்க அந்த கன்சர்ன் டிசிப்ளின்ல. அண்ட் டெக்னீஷியனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அகைன் டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் ஆர் டெக்னாலஜி ஃபுல் டைம்ல கேட்டிருக்காங்க. ஸோ மற்ற எலிஜிபிலிட்டி ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னா கேண்டிடேட்ஸ் வந்து தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் ஆஃப் புதுச்சேரி அண்ட் லக்ஷதீப்ல இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. குவாலிஃபைங் எக்ஸாம் அதாவது நம்மளுடைய பாஸ் அவுட் பார்த்தீங்கன்னா 2020, 2021, 2022, 2023, 2024 இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் கரண்டா நீங்க எந்த அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங்கும் வந்து NLC இல்ல வேற எதுலயாவது வந்து அண்டர்கோ பண்ணிருக்க கூடாதுன்னு கொடுத்திருக்காங்க. ரிசர்வேஷன் ஆஃப் வேகன்சி டீடைல்ஸ் எல்லாமே வந்து ஸ்டாண்டர்ட் நார்ம்ஸ்ல கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த ட்ரைனிங்னால நமக்கு எந்த விதமான டெம்பரவரி ஆர் பெர்மனன்ட் ஜாப் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற அஷூரன்ஸ் வந்து கொடுக்கலன்றதையும் கொடுத்திருக்காங்க. ஸோ மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா நம்ம டிகிரில வாங்கியிருக்க பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸை பேஸ் பண்ணி இருக்கும். இன்கேஸ் நம்ம சிஜிபிஏல தான் நம்மளுடைய யூனிவர்சிட்டியில ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம பர்சன்டேஜா கன்வெர்ட் பண்ணிக்கணும். அதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறதையும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் ப்ரொசீஜர் வந்து என்எஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட்ல போய் கரியர்ஸை நம்ம கிளிக் பண்ணி அதுல ட்ரைனிஸ் அண்ட் அப்ரெண்டிஸ் டேபை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். அண்ட் அதுல பாத்தீங்க அப்படின்னா அப்ளை ஆன்லைன் அப்படின்ற ஒரு லிங்க் இருக்கும், அந்த லிங்க்ல போய் நம்ம வந்து ப்ரொசீஜரை கண்டினியூ பண்ணணும். ஸோ இதுக்கான ஸ்டார்டிங் டேட் வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் 9th இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு அண்ட் லாஸ்ட் டேட் டு அப்ளை வந்து டிசம்பர் 23. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் அதாவது அப்ளிகேஷன் ஃபார்மை நம்ம முடிச்சதுக்கு அப்புறமா அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மை நம்ம ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணும். ஸோ அதை வந்து இங்க கொடுத்துருக்க இந்த பர்டிகுலர் அட்ரஸ்க்கு நம்ம செல்ஃப் அட்டஸ்டட் காப்பீஸ் அதாவது இங்க கொடுத்துருக்க சர்டிபிகேட்ஸை வந்து நம்ம செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணிட்டு அதையும் சேர்த்து 3/1/2025 நம்ம சென்ட் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன செல்ஃப் அட்டஸ்டட் காப்பீஸ்லாம் தேவைப்படும் அப்படின்னா ஆன்லைன் அப்ளிகேஷன், சைன் பிரிண்ட் அவுட், 10th மார்க் ஷீட், டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், டிகிரி சர்டிஃபிகேட், கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட் அண்ட் மற்ற கேட்டகரியில இருந்தோம் அப்படின்னா அதையும் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஸோ முதவே சொன்ன மாதிரி இம்பார்ட்டன்ட் டேட்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஆஃப் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து டிசம்பர் 9th இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு அண்ட் லாஸ்ட் டேட் அப்ளை வந்து 23rd of December. ஸோ இதுதான் இந்த நோட்டிஃபிகேஷன்ல கொடுத்துருக்க ரெக்ரூட்மெண்ட் உடைய டீடைல்ஸ். இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.